அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்பு கிரகமான செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. உச்சபலம் பெற்று வலம் வந்த சூழலில் உச்ச நிவர்த்தி பெறும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? இனிமேல் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுகிறார். அவர் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் சிறப்பான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் பலம் பொருந்திய செவ்வாயின் அமைப்பால் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானத்துடன் பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் ரீதியாக சிறப்பான லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் அவர் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும். போட்டிகளை திறன்பட எதிர்கொண்டு தொழில் ரீதியான அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் பயன்பட போகிறது. அவசரத்தை முழுமையாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் தனது பார்வையை பல இடங்களில் வலுப்படுத்துவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு எதிரிகளை வெல்லும் சக்தியை இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் போட்டிகள், வழக்குகள், தடைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. இது ஒரு யோகம் நிறைந்த காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் செவ்வாய் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஒரு தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணத்தில் இரு தொழில் செய்யக்கூடிய நல்ல யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் பலருக்கு இந்த தருணத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வருமான பற்றாக்குறை அகல்வதோடு குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட யோகங்கள் கிடைப்பதால் சுமார் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் குரு, சனி என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் செவ்வாய் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. போட்டிகள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பதவி, ஊதிய உயர்வு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு தலைமை பண்பும் தலைமை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் மிக வலுவாக சுக்கிரன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரும்பாலான சிக்கல்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உடன் பிறந்தவர்கள், சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை செவ்வாய் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் போலீஸ், ராணுவம், இன்ஜினியரிங், மெடிக்கல், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகளில்
அபரிவிதமான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே இந்த துறைகளில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விவசாயம், ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்டவற்றில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. நிலம், வீடு வாகனம், வீடு கட்டி விற்றல் போன்ற பணிகளிலும் மிக அபரிவிதமான லாபத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், எனவே சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. சுயதொழில் வேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. சுயதொழில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தீர்மானம் எடுக்கும் அதீத திறன் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தைரியமாக பல குடும்ப பிரச்சனைகளுக்கு முன்னின்று தீர்வு காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது. பண வரவு மேம்படும். தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல வகையில் இரட்டைப்பு லாபமும், இரண்டு வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் இருதொழில் புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அகந்தை வராமல் பணிகளை கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. ஆன்மீக வழியில் இந்த தருணத்தில் சில பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் சரியான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. புதிய திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முக்கியமான முடிவுகளை சரியான முறையில் கையாளுவதோடு அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுவதால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கூடுதல் கவனத்துடன் எந்தெந்த விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்றால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்பட்டு முன்கோபமோ அல்லது கோபத்தில் எந்த விதமான பணிகளை செய்வதோ அதை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லதாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பயணங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை எடுத்து காட்டுகிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும்.